ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லுமே, உன்னுடைய உறவு, உன்னுடைய நண்பன் உனக்கு எல்லாம் நல்லதுதான் நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு உன் பின், அதாவது நீ எங்கு போனாலும் நானும் வருவேன், நீ என்ன செய்தாலும் எனக்கு தெரிந்தே செய், நான் உனக்கு நல்ல அறிவுரைகளை சொல்கிறேன், நான் சொன்னபடி உன் வாழ்க்கையில் நீ நடந்தால் நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு போவாய் என்று உன்னுடனே இருந்து கொண்டு அறிவுரை சொல்கிறேன் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று உன்னுடனேயே இருந்து கொண்டு ஒரு துரோகி உன்னை எப்படி கவுக்கலாம் என்று திட்டம் திட்டிக் கொண்டு இருக்கிறான். தங்கமே, நான் சொன்ன வார்த்தைகளை வைத்தே அவன் யார் என்று நீ இந்நேரம் கண்டுபிடித்திருப்பாய். வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று 2 வகை இருக்கிறது. ஆனால் உன்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது தெரியுமா? எல்லாரையும் நம்பும் விதமாக இருக்கிறது. பரவாயில்லை, ஒன்று தெரிந்து கொள், யார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொள். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம்? நம் காரணமா, நம் சுற்றி இருப்பவர்கள் காரணமா, நம் குடும்பம் காரணமா என்று யோசி. நிச்சயமாக எந்த பிரச்சனை யாரால் வந்தது என்று உன்னால் சீக்கிரமாகவே கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் நீயோ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எல்லாம் கெட்டது நடந்தாலும் உன்னால் தான், நான் இந்த இடத்தில் இந்த தவறு செய்திருப்பேன், அதனால்தான் நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்தது என்று தேவையில்லாமல் உன் மீதே நீ பழி போட்டுக்கொண்டு மற்றவர்களை கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய தவறை செய்கிறாய். உனக்கொன்று தெரியுமா? உன் வாழ்க்கை கெட்டு போக வேண்டும் என்று நீயாக எந்த செயலையும் செய்வாயா? செய்ய மாட்டாய். ஆனால் நீ செய்யும் விஷயத்தில் மற்றவர்கள் உட்காரும் பொழுது அந்த விஷயம் தவறாகும். அப்பொழுது நீ புரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையை எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் நல்லபடியும் வழிநடத்த வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவான். ஆனால் அதே எண்ணத்துடன் மற்றவன் அதே போல் யோசிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எப்பொழுது ஒரு மனிதன் வாழாமல் போவான், அவனை விட நாம் அதிகமாக சம்பாதித்து அவனை விட நல்ல நிலைமையில் வாழ்ந்து அவனுக்கு நேராக ஜெயித்து காட்டலாம் என்று நினைப்பவர்கள் தான் இங்கு அதிகம். கெட்ட எண்ணம் கொண்டவர்கள்தான் இங்கு அதிகம். அவரவர்களுடைய குணத்தை பார்த்து புரிந்து கொண்டு அவரவர்கள் எப்படியோ அதற்கு தகுந்தது போல் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும். தங்கமே, முதலில் நீ எல்லார் மீதும் வைக்கின்ற நம்பிக்கையை முதலில் நிறுத்து. உன் மீது நீ நம்பிக்கை வை. நீ செய்யும் விஷயத்தில் எந்த தவறும் இல்லை என்று முதலில் நீ உன்னை நம்பு. உன்னை நம்பினால் உன் வாழ்க்கை மாறும். உன்னை நம்பாவிட்டால் உன் வாழ்க்கை மாறாது. இந்த நொடி, இந்த நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையை நீ உன்னை நம்பு. நிச்சயமாக பார், அடுத்த கட்டம் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிலைமைக்கு நீ செல்கிறாய் என்று. நீ செய்யும் விஷயமும், நீ யோசிக்கும் விஷயமும், நீ இதற்கு பிறகு செய்ய போகும் விஷயமும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி வா. நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும். மற்றவனை நம்பாதே. எப்பொழுதுமே ஒரு சந்தேக பார்வை வைத்துக்கொண்டு வாழ பழகு. நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த சாய் இருக்கும் வரை உனக்கு எந்த துரோகியும் எதுவும் செய்துவிட முடியாது. அப்பப்போ உனக்கு எல்லாம் எச்சரிக்கை கொடுத்து கொண்டும் உனக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லிக்கொண்டும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். இந்த சாய் இருக்கும் வரை உன்னை எதுவும் செய்யாது. நம்பிக்கையாக இரு. நிச்சயமாக நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.